வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 எல்லாரும் எப்படி ஓட்டு கேட்பாங்க? செந்தமிழ் சீமான் அவர்கள், அவருடைய தொண்டர்கள், அவருடைய தம்பிமார்கள் சொல்லலாம், அவங்க எப்படி ஓட்டு கேட்பாங்கன்னா, விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த நாடும் வீடும் வளமாக இருக்கும், உங்கள் சின்னம் விவசாயி சின்னம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ திமுக எப்படி கேட்கும்? உதயசீரனுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும். அதை செஞ்சு இதை செஞ்சுன்னு வழக்கம் போல் எதுவும் சொல்லணும்னு வைப்பாங்க. அதிமுக இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கும், இரட்டை இலைக்கு வாக்கு வைங்கன்னு சொல்லி கேட்கும். இப்போது ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்துக்கு கேட்பார், விடுதலை சிறுத்தை பானை சின்னத்துக்கு கேட்கும், இப்படி காங்கிரஸ் கை சின்னத்துக்கு கேட்கும், பிஜேபி தாமரை கேட்கும், எல்லாம் கேட்கும். நடிகர் விஜய் எப்படி கேட்பார்? அவர் இங்கிலீஷில் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும், அதை தமிழில் கேட்டார், அவர் கதை முடிஞ்சு போச்சு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை நாங்கள் தமிழை வளர்க்க போகிறோம்னு மடக்கு ஊதி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னால், மடக்கு ஊதி சின்னம் அதை விஜய் ரசிகர்கள் எப்படி கொண்டு போவாங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது.